இன்றைக்கி லித்திஷோட பர்த்டே. ஸோ காலையில் எழுந்திரிச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கோவிலுக்கு கிளம்பி போயிட்டார் லித்திஷ். நான் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு என்னோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லித்திஷ்க்கு கருவேப்பிலை சட்னி கருவேப்பிலை சாதம்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் கருவேப்பிலை சட்னி பண்ணிட்டு இட்லி தான் வந்து இன்றைக்கி பண்ணியிருந்தேன். மதியம் வந்து அவனுக்கு ஸ்நாக்ஸ் வந்து பப்பாயாவும் லைட்டாக உலர்ந்த திராட்சை கொஞ்சம் ஓட்டோட மட்டும் வச்சு கொடுத்துருந்தேன். பசங்களுக்கு அவன் கிளாஸில் படிக்கிற பசங்களுக்கு அப்சரா பென்சிலும் பருப்பியும் வாங்கி போய் கொடுத்துருந்தேன். ஏன்னா வந்து சாக்லேட் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு அவனுடைய பெரிய டார்கெட்டை வச்சுருக்கேன். சாக்லேட் லித்திஷ் வந்து சாப்பிடவே மாட்டான் எப்போவுமே. நான் வந்து அவனை ஸ்கூலில் விட்டுட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து போயிட்டேன். ஸோ இன்றைக்கி எனக்கு வந்து 78 என்னோடய டோக்கன் நம்பர். ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு, ரொம்ப லேட்டாக வந்திருக்கும் அப்படின்னு. ஏன்னா எப்போவுமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மார்னிங்கே போயிடுவேன். இன்றைக்கி 7 months ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து டாக்டர்கிட்ட காமிக்காக போயிருந்தேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன் எனக்கு 7 months ஸ்கேன் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ லித்திஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் ஹாப்பி பர்த்டே லித்திஷ்வரன் போட்டு கொடுத்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக லித்திஷ் எடுத்துகிட்டு வந்து அதை என்கிட்ட கொடுத்தான். லித்திஷ் அழைக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டு அவனுடைய ஒர்க்கை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டான். இன்றைக்கி அவனுடைய